नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताक स्वामिनिधि नामिने नमाचार्य पदाय निदाकृपपतायिने गौरगदामदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं तदोर्जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवद सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय स्टीवन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय हरे कृष्ण भागवत प्रार्थனை பண்ணுங்க மாதாஜி हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் பாடினாங்க மனச்சு நீங்க பாடுங்க மாதாஜி சர்வசாஸ்திராப்தி பீயூஷா சர்வவேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்நாட்ய சர்வலோகைக திருப்ரதா சர்வபாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ कलितावान्तोदित्यादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम्णवश्य अक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णय नमोऽस्तु मे मतेग बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादना मन्निष्ठारक मद्भाग्य मदानंद नमोस्तु ते असाधु साधुतो दायिन् अति निलोचचकरां हाना मुञ्चा कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तया स्फुरा. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. நான் மொழிபெயர் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரை, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள். ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டி புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவத பிரார்த்தனை ஸ்ரீலா சனாதன கோஸ்வாமி அருளியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் அத்தியாயம் 7 பதம் 24 மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. பதம் 24. ஆமா. அபி அர்வாக் வ்ருத்தயோ யஸ்ய மஹீத்வ ஆத்மபூ ஆதயः யதா மதி கிருணந்தி ஸ்ம கிருதானுக்ரஹ விக்கிரகம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. முழுமுதற் கடவுளின் பெருமையானது பிரம்மதேவன் போன்ற தேவர்களினால் கூட மனத்தினால் உணர முடியாததாகும். அதனால் முழுமுதற் கடவுளின் அருளினாலேயே அவரது உன்னத வடிவினை மனத்துள் வாங்க முயன்றனர்.
அவர் அருளினாலேயே அவரவர் தகுதிக்கேற்ப அவர்கள் தங்கள் வழிபாட்டினை செய்தனர். பொருளுரை. பரமபுருஷ பகவானான முழுமுதற் கடவுள் எப்போதும் அளவிற்கடங்காதவராவார். அவர் புகழினை பிரம்ம தேவனாலும் அளந்திட முடியாது. பகவானின் நேரடி அவதாரமான அனந்தனின் 1000 நாக்குகள் ஒவ்வொன்றும் பகவானது புகழை தொன்று தொட்டே உரைத்து வருகின்றன. இருந்தாலும் இந்த எண்ணிலடங்கா இரவா புகழிற்கு எல்லை இல்லை. ஆதலினால் அப்புகழை அவரால் எண்ணி முடிக்க முடியவில்லை. அளவிற்கடங்காத முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளவோ போற்றவோ சாதாரண உயிர்களால் முடியாது. ஆனால் அவரவர் தகுதிக்கேற்ப வழிபடுதலையோ தொண்டினையோ அவருக்கு செய்ய முடியும். தொண்டு உணர்ச்சியினால் அவனது தகுதி அதிகரிக்கும். சேவோன் முகே ஹி ஜிக்வார் சதி சீதன என்பதற்கு பொருள் பகவானுக்குரிய பக்தி தொண்டு நாவிலிருந்து தொடங்குகிறது என்பதாகும். இது ஓதுவதை குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தினை ஓதுவதன் மூலம் ஒருவன் தனது பக்தி தொண்டினை தொடருகிறான். நாவின் மற்றொரு செயல் பகவானின் பிரசாதத்தை சுவைப்பதாகும். அளவற்றவருக்கு நாம் நமது தொண்டினை நமது நாவினால் தொடங்கி ஓதுவதில் தேர்ச்சி பெற்று தெய்வீக உணவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவானது பிரசாதத்தினை ஏற்றுக்கொள்வது என்பது தனது புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துதல் என்று பொருள். மிகவும் கட்டுப்படுத்த முடியாத புலன் உடலில் எதுவென்றால் நாக்கே ஆகும். தேவையற்றவை எல்லாம் உண்ண வேண்டும் என்னும் பேர அவா கொண்டு அதன் மூலம் உலகியல் வாழ்வின் இருண்ட சிறையில் உயிர்களை வைக்க அது எத்தனிக்கும். உயிர் ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு தன்னை இடமாற்றிக் கொண்டே போவதினால் அது வெறுக்கத்தக்க ஏராளமான உணவினை உண்ண வேண்டி இருக்கிறது. இறுதியில் அதற்கு ஒரு எல்லையே இல்லாமல் போய்விடுகிறது. பகவானின் பெயரினை ஓதுவதற்கும் இறைவனது எஞ்சிய உணவை உண்பதற்கும் மட்டுமே நாக்குகள் பயன்பட வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது தான் மற்ற புலன்களை கட்டுப்படுத்த முடியும். ஓதுதல் என்பது மருந்தும் பிரசாதம் என்பது உணவும் ஆகும். இம்முறையில் ஒருவன் பக்தி தொண்டினை தொடங்கினான் என்றால் அவன் தொண்டு அதிகரிப்பதோடு பகவானும் அவனுக்கு தன்னை மேலும் மேலும் வெளிப்படுத்துவார். ஆயினும் அவரது புகழுக்கு எல்லை இல்லை. பகவானுக்குரிய பக்தி தொண்டினை ஒருவன் செய்வதற்கும் அளவில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பிரம்மதேவன் போன்ற தேவர்களால் கூட மனதில் உணர முடியாதது பகவானுடைய பெருமை. ஏன்னா நேத்துதான் நாம கோவர்த்தன லீலா பார்த்தோம். கோவர்த்தன மலையை அவர் எப்படி தோற்றுவித்தார் அப்படின்னா, அவரு இப்போ கோவர்தனம் ஏன் வந்தது அப்படின்னா, ராதாராணி போன்ற சகிகள் எல்லாம் கேக்குறாங்க கிருஷ்ணாட்ட, நாங்க வந்து லீலா பண்ணணும், உங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஜட உலகுல எங்களுக்கு சிறந்த இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய மனதில் இருந்து ஒரு ஒளியை தோற்றுவிக்கிறார். பகவான் அவங்க மேல உள்ள அன்பினால ஒரு ஒளியை தோற்றுவிக்கிறார். அந்த ஒளிதான் பெருவெள்ளமாக அது மலையாக மாறி பகவான் கிருஷ்ணரது அம்சமாக அந்த மலை தோன்றியது. அது எப்படி தோன்றியது அப்படின்னா 8 மில்லியன் நீளம், 8 மில்லியன் மைல் நீளம் அகலம், நீளமும் அகலமும் அப்படியே பறந்து விரிஞ்சுட்டே போச்சாமா. அப்ப அந்த கோபிகள் எல்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா நீங்க பாட்டுக்கு இவ்வளோ பெருசா தொடர்ந்து போயிட்டே இருக்கு, கற்பனைக்கு எட்டாத வகையில அந்த கோவர்தன மலை வந்து நீளம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க எப்படி லீலை பண்றது, சின்ன இடமா தான் இருந்தா தானே நல்லா இருக்கும், நீங்க பாட்டுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னு சொல்றப்போ அவர் வந்து தனது பாதங்களை, தாமரை பாதங்களை வைத்து அந்த மலையில அழுத்துறார். அப்ப அது வந்து தன்னுடைய விரிவங்கத்தை குறைச்சுக்குது. இன்னைக்கெல்லாம் நாம இமயமலை தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா அப்ப என்னாச்சுன்னா இமயமலையை விட மிக நீளமும் அகலமும் உயரமும் நிறைந்தது இந்த கோவர்தன மலை. இப்ப கோவர்தன மலை வந்து பகவானுடைய அன்பினால் உண்டானது. அன்பு பகவானுடைய அம்சம். அதனால ராதாராணி வந்து ரொம்ப ரொம்ப அதன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க கோவர்தன மலை மீது. ஏன்னா கோவர்தனம் வந்து காய்கறிகள், பழங்கள், குகைகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லா உயிர்வாளிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப முக்கியமா கோபர்கள், பகவான் கிருஷ்ணர் அங்கதான் நிறைய லீலை பண்ணினார். பசுக்களை மேய்ப்பதெல்லாம் அங்கதான். அப்ப பசுக்களுக்கு வேண்டிய புல், அந்த பசுக்களுக்கு வேண்டிய அந்த மேய்ச்சல் நிலங்கள், அதுல வந்து வெரைட்டியா பல டேஸ்ட்ல புல்லு தர்றதும் மக்களுக்கு வந்து உணவு தர்றதும்
ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் தர்றது. அப்போ அங்க வந்து நிழல் தரும் மரங்கள், இனிமையான பூக்கள், அந்த மலர்கள் வந்து மிகுந்த நறுமணம் தருமா. அந்த மலையில அவ்வளவு அம்சங்கள் இருந்துதான். பகவானுடைய பாதம் படாத இடமே கிடையாது. ஸ்ரீ பலராமரும் கிருஷ்ணருடைய பாதங்கள் படாத தாமரை பாதங்கள் படாத இடமே கிடையாது. அதனால அது ரொம்ப இன்னும் மேலும் மேலும் புனிதமாகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அங்க போனாலே இன்பமா இருக்கும். ஏன்னா பகவானுடைய அம்சம் அது. அங்க போனா யாருக்குமே மனசுல வந்து எந்த துன்பமும் இருக்காது, கோவர்தன மலை போனாலே. அதனாலதான் அங்க இருக்கிற கோபர்கள் வந்து எப்பவுமே அங்கேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு அவ்வளவு இனிமையாக காலம் கழித்தாங்களாமா. அது மட்டுமல்ல, அந்த மலையில வந்து பகவான் 5 ரசங்களையும் ஏற்றுக்கொண்டாராமா. அந்த கோவர்தன மலையை 7 நாட்கள் அவர் தூக்கி பிடிக்கும் போது அந்த இடது கை சுண்டு விரல்னால அங்க வந்து அவ்வளவு ஒரு பரவசம். ஏன்னா கோபியர்கள் வந்து எப்பொழுதும் பகவானை பார்க்க விரும்பினாங்களாம், கோபர்கள் பார்க்க விரும்பினாங்களாம். அந்த மூத்த கோபர்கள் அவங்களும் பார்க்க விரும்புறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவர் பசுமாடு மேய்க்க உள்ள போயிடுவார், காட்டுக்குள்ள போயிடுவார். அப்ப அவங்க பார்க்க முடியாம மிஸ் ஆயிடும். அப்ப இது ஒரு வேண்டுதலாவே அவங்க மனசுக்குள்ள இருந்துதான், எப்பவும் முழு நேரமும் பகவானை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப பகவான் என்ன பண்றார், இந்த லீலை நடத்துறார். இந்த லீலை நடத்துறதன் மூலமா 7 நாட்கள் தொடர்ந்து பகவானை கண்ணை இமைக்கவே இல்லையாம். இப்ப ஜெகநாதர் பலதேவருக்கு நமக்கு ஆல்டர்ல பாப்போம் இல்லைங்களா, கண் இமையே இல்லாம, அது போல அவங்கள இமையே மூடலையா. அப்ப பகவான் வந்து அந்த 7 நாட்கள் சுண்டு விரல தூக்கி பிடிக்கும் போது அன்னை யசோதா ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். என் பையனுக்கு பாரு வேர்த்தொழுகுது, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றப்போ அங்க மதுமங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், இல்ல உங்க பையன் இல்ல, நான் வந்து அந்தணன், என்னோட மந்திரத்தை நான் வந்து ஓதிட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த மலை நிக்குது. நான் மந்திரத்தை ஓதுல அப்படின்னா இந்த மலை அப்படியே டொம்முனுக்கு உங்க மேல விழுந்துரும் அப்படின்னு பயமுறுத்துறாராம். அப்போ கிருஷ்ணா சொல்றாராம், பெரியவங்களை மதிக்கணும், இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாராம். அப்போ யசோதா அன்னைக்கு ரொம்ப கவலை, ஐயோ என் பையன் இப்படி தூக்கிட்டு இருக்கானே, பாவம் கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி. அப்போ கவலைப்படாதீங்க, நாங்களும் சேர்ந்து தூக்குறோம் அப்படின்னு கோபர்கள் எல்லாம் கைய மேல தூக்கி அவங்களா தூக்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களாம். அப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்போ இவங்க 7 நாட்களும் சரி என் பையன் பசிக்குமே சாப்பிடாம, யாருக்குமே அங்க பசியும் கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது. எல்லாம் பகவானுடைய லீலைய அந்த அவர் முகத்தை பாக்குறதுல அவ்வளோ சந்தோஷம். அப்ப சரி எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில அந்த புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார். ஊத ஆரம்பிச்ச உடனே அப்ப மதுமங்கள் அப்போ சொல்றாரு, கிருஷ்ணா தயவு செஞ்சு நிறுத்து, இந்த புல்லாங்குழல நீ ஊதாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் நீ ஊத வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ மாடு மேய்க்க போகும்போது நீ புல்லாங்குழல் ஊதினா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் அசையறதை நிறுத்திரும், குருவிகள் பறக்கறதை நிறுத்திரும், பறவைகள் எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆயிடும், பாறை உருக ஆரம்பிச்சிரும், நீர்வீழ்ச்சி நின்னுடும். அப்ப என்ன ஆகும், தண்ணி எல்லா இடத்துலயும் பாயாது, பாறைகள் உருக ஆரம்பிச்சதுன்னா இந்த கோவர்த்தனம் உருக ஆரம்பிச்சிடும். கோவர்த்தனம் உருக ஆரம்பிச்சதுன்னா அப்ப நாம எல்லாம் என்ன அது கீழே தானே இருக்கோம், எல்லா தலையிலயும் அப்புறம் விழுந்துரும் எல்லா பாறையும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவர்தனம் பகவான் என்ன பண்றாருன்னா சேவைக்காக, பகவானது சேவைக்காக கோவர்தனம் அவர் கை மேல உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ சேவை எக்ஸ்ட்ரஸி விட சேவைதான் முக்கியம். அப்ப கோவர்தனம் என்ன பண்ணுதுன்னா, பகவானுக்கு சேவை செய்யறதுதான் எனது முதல் விருப்பம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சேவை செய்யறதுல ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரஸில உருகிட்டா என்ன பண்றது. அப்போ அந்த பகவான் அந்த சுண்டு விரல்ல வந்து தூக்கி நிறுத்தும் போது பகவானுடைய எனர்ஜி அப்படியே பாஸ் ஆகுது. அதனால அந்த மலை வந்து ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்கான், எந்த ஒரு அசைவும் இல்ல, ஒரு சின்ன தூசு கூட கீழே விழுகலையாம். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சேஃபா இருக்கிறாங்களாம். எப்பவுமே நாம அந்த புவியீர்ப்பு விசை மேல ஒண்ணு இருந்தா என்ன ஆகும், அது கீழே தொத்துன்னு விழுகும் மேல ஒரு பொருளை போட்டா. ஆனா இந்த கோவர்தன மலை அப்படியே மேல நின்னுட்டு இருக்கு. எதனால அப்படின்னா பகவான் வந்து அந்த எப்படி எலக்ட்ரிக்கல் லைன் பாஸ் ஆகுது அதனால நம்ம வந்து நிறைய எனர்ஜி, ஃப்ரிட்ஜு, லைட்டு, ஃபேனு இப்படி நிறைய ஒர்க் ஆகுது இல்லையா, அது மாதிரி அங்க
கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு பகவான்கிட்ட இருந்து. அப்ப அந்த கோவர்தனம் வந்து அப்படியே நின்னு எல்லாருக்கும் அந்த குளுமையை தருது. ஏன்னா கோவர்தன மலை அவ்வளவு ஒரு புனிதமானது. அங்க வந்து குகைகள் இருக்கும், பலவிதமான அஹ் ரசங்கள், அந்த சுவைகள் அதுல இருக்கும். இப்படி பகவான் வந்து சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இப்படி எல்லா ரசங்களையும் அதுல அனுபவிக்கிறார் அந்த லீலையின் போது 7 நாட்கள். ஏன்னா அவர் அகில ரசாமிர்த மூர்த்தி. எல்லா ரசங்களும் அவர் வந்து ஒரே நேரத்தில் அவரால் சுவைக்க முடியும். ஏன்னா அவர் தான் அனுபவிப்பாளர். போக்தாராம் யக்கிய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். அப்போ அனுபவிப்பாளர் அவர்தான். பரம புருஷர். புருஷர் அப்படின்னா அனுபவிப்பவர். ஆனா உயர்ந்த புருஷர், பரம புருஷர் அவர். எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் அவர்தான். நாமெல்லாம் வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஒரு சுவை தான் அனுபவிக்க முடியும். ஆனா பகவான் வந்து அகில ரசாமிர்த மூர்த்தி. எல்லா சுவையும் எல்லா நேரத்திலும் அவர் அனுபவிப்பார். இப்படி அந்த கோலாகலமான இந்த பாஸ்ட் டைம் வந்து பலராமர் இவர் எப்படி 7 நாட்கள் அதை நடத்தினார். ஆனா பலராமர் வந்து பிரம்மாவோட 7 நாட்கள்ல அதை 7 நாட்கள் வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருக்காராம். பிரம்மாவோட ஒரு நாள் கணக்கு நம்மளுக்கு தெரியும், பல மில்லியன் ஆண்டுகள். அது வந்து 1000 கல்பம் சேர்ந்ததுதான் ஒரு பகல், 1000 கல்பம் சேர்ந்ததுதான் ஒரு இரவு. இவ்வாறாக அவருக்கு 100 நாட்கள் 365 நாட்கள் சேர்ந்தா ஒரு ஆண்டு. இப்படி அவர் வந்து 7 நாட்கள் இந்த பாஸ்ட் டைம் சொல்லிட்டு இருக்காராம். இன்னும் சொல்லி முடியலையாம். அப்ப எவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு பாருங்க. அது போல அங்க வந்து கோபியர்கள்ல மிகச்சிறந்தவர் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி வர்றப்போ அவருக்கு வந்து ஒரு ஷேக் ஆகுது. அந்த அந்த மலை, கோவர்த்தன மலை வந்து ஒரு ஷேக் ஆகுது. ஒரு ஷேக் ஆகுறப்போ எல்லாரும் சொல்றாங்க, எப்படி பாத்தியா கிருஷ்ணா, நீ யார்கிட்டயும் நீ மயங்க மாட்ட, ஆனா ராதாராணி வந்தா மட்டும் நீ மயங்கிடுற, ஒரு மலையவே விட்டுட்ட பாத்தியா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சி அந்த மாதிரி எல்லாம் இல்ல, நான்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்ல நீ ஸ்ட்ராங்கா கிடையாது, ராதாராணி பார்த்தா நீ மாறிடுவ அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு பெட்டு வைக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வேணா எனக்கு ஒரு டெஸ்ட் வைங்க அப்படின்னு 7 நாட்கள் கழிச்சு சொல்றாரு. அப்ப அந்த கோபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பசுமாட்டை கொண்டு வர்றோம், நீ அதுல பால் கறக்கணும் அப்படின்னு. சரின்னு அடுத்த நாள் கொண்டு வர்றாங்க ஒரு மாட்டை. அப்ப இவர் பால் கறக்குறாரு. ஆஹ் பால் கறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீமதி ராதாராணி அங்க வர்றாங்க. வந்த உடனே அவர் வந்து ராதாராணியை பார்த்தும் பார்க்காத மாதிரி பால் கறக்குறாரு. அப்ப எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எதுக்குடா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா, இது பசுமாடு இல்ல காளை மாடு, ஆனா நீ பால் கறந்துட்டு இருக்க, எப்படி ராதாராணி பார்த்தோன்னே பாத்தியா, நீ மயங்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்படி இந்த லீலை வந்து யோகமாய் சக்தினால தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்ப அங்க இருக்கிற கோபர்கள், மூத்த கோபர்கள்லாம் இந்த சின்ன குழந்தைதான், ஆனா எவ்வளவு அறிவா வந்து இந்த லீலைகள் எல்லாம் பண்றான். அப்ப கண்டிப்பா அவன் வந்து சாதாரண குழந்தையா இருக்க முடியாது, முழுமுதற் கடவுளா இருக்கணுமோ அப்படின்னு. ஏன்னா கர்க்க முனிவர் சொல்லியிருக்கார், இவர் வந்து நான் விஷ்ணுவோடைய ஒரு நெருங்கிய சகா அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நாராயணர், அந்த விஷ்ணு தான் இந்த குழந்தைக்கு வந்து சக்தி கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க முழுமுதற் கடவுளை நினைக்கல. அப்புறம் யோகமாய சக்தினால அவர் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் குழந்தையாவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பகவானுடைய லீலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். யாருனாலேயும் பகவானை புரிஞ்சுக்கவே முடியாது. இப்படிதான் வந்து 1000 நாக்குகளால அனந்தன் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அனந்த அப்படின்னா எல்லையற்ற, இப்படி எல்லை இல்லாமல் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ அளவிற்கடங்காத முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளவோ போற்றவோ சாதாரண உயிர்களால் முடியாது. நாமெல்லாம் வந்து ஒரு 0.001% கூட பகவானை புரிஞ்சிருக்கல. அதனாலதான் நாமெல்லாம் இந்த ஜட உலகல்ல பற்று கொண்டு இதனோட தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அப்போ அவரவர் தகுதிக்கேற்ப வழிபாட்டுதலையோ தொண்டுதலையோ அவருக்கு செய்ய வேண்டும். அப்போ அவரவர் வழிபாட்டுதல் எப்படி? இப்போ நந்த மகாராஜ் எல்லாம் செஞ்சார். அப்போ கிருஷ்ணா கேட்டார், நீங்க எதுக்காக செய்யறீங்க? காரணம் கேட்டார். யாருக்கு செய்யறீங்க? எப்படி செய்யறீங்க? 4 கேள்விகள் கேட்டார். இதுக்கு பெயர் என்ன? நீங்க செய்யற இந்த வழிபாட்டுக்கு பெயர் என்ன? அது யாருக்காக செய்யறீங்க? அது எப்படி செய்யறீங்க? அதனோட பலன் என்ன?
இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அப்போ நான் நந்தகோபார் சொல்றாரு, இந்திரனுக்காக இந்திர வழிபாடு இது அப்படின்னு சொல்றாரு. பெயர் யாருக்காக அப்படின்னா இந்திரனுக்காக. எதற்காக அப்படின்னா மழை வருவதற்காக. நாமெல்லாம் வந்து வணிகர்கள். அப்ப நாம என்ன பண்ணணும்? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அதுல ஈடுபடணும். அதுக்காக நாம வந்து இந்திரனை வழிபடும் போது இந்திரன் மழை கொடுப்பார். மழையினால பயிர்கள் வரும். பயிர்கள்னால நாம வந்து ஆஹ் மன நிறைவு அடைந்து வயிறு நிறைந்து நாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். அறம் பொருள் அப்படி போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்திரனே வந்து கட்டுப்பட்டவர், முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர். அப்போ அவருக்கு எப்படி நீங்க பூஜை பண்ண முடியும்? அப்போ இது வந்து நம்மளுடைய கர்மங்களினால் தான் வருகின்றது. அப்ப கர்மம் நீங்க செய்யற கர்மத்துக்கு தான் உங்களுக்கு நல்லது நடக்குது, கெட்டது இருக்கு. அதுல இந்திரனோட பங்கு என்ன? அப்ப இந்திரன் நீங்க நீங்க எதுக்கு பூஜை பண்ணணும் இப்படின்னு எல்லாம் நிறைய கேள்வி கேட்கிறார். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கர்ம மீமாம்ச தத்துவத்துல நிறைய கேள்வி கேட்கிறார். சோ ஒருத்தன் குணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான், கர்மத்தின் அடிப்படையில செயல்படுறான். குணம் தான் அவனை ஆட்டுவிக்கிறது, முக்குணங்கள் தான் ஆட்டுவிக்குது. அப்ப இந்திரனுக்கு இதுல என்ன பங்கு? இந்திரனுக்கு ஏன் பூஜை பண்றீங்க அப்படின்னு எல்லாம் அவர் கேட்டுட்டு அந்த இங்க ஏன்னா நாம எதுக்காக பாக்குறோம்னா அவரவர் தகுதிக்கேற்ப வழிபாட்டுதலையோ தொண்டிலேயோ அவரவர் பகவானுக்கு செய்யணும் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு தான் செய்யணும், தேவர்களுக்கு கிடையாது அப்படின்னு உறுதிப்படுத்தப்படுது. அப்போ அவர் அதைத்தான் அவங்க தந்தைக்கு சொல்றார். ஏன் இந்திரனுக்கு செய்யணும் நீங்க? ஏன்னா அவர் வந்து எல்லா உள்ளத்திலையும் பரமாத்மாவாக இருப்பதனால் இந்திரன் வந்து கொஞ்சம் ஆணவத்துல இருக்கிறது அவருக்கு தெரியும். அந்த ஆணவத்தை அடக்கிறதுக்காக இந்த லீலையை செய்யறார். இந்த லீலையை செய்வதன் மூலமாக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். சோ இந்திர வழிபாடு தன் தந்தையே செய்யாதப்போ நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே பகவானோட அந்தரங்க சகாக்கள். கோபர்கள், கோபியர்கள், நந்தகோபர், யசோதை இவங்க எல்லாருமே அந்தரங்க சகாக்கள், தூய பக்தர்கள். அதனாலதான் அவர் கிட்டவே இருந்து லீலைகள் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, அவர் கூடவே இருக்க முடியுது. அந்த பசுக்கள், கன்றுகள் எல்லாமே வந்து தவம் இருக்கு. எப்பவுமே பகவானை பார்த்துட்டு இருக்கோம். அந்த விருந்தாவனத்துல எல்லாருமே பகவானை பார்க்கணும்னு விரும்புறதுனாலதான் இந்த லீலை நடக்குது. அப்ப பசுக்கள், கன்றுகள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளாம் கோயில்ல போய் முண்டி அடிச்சுட்டு பார்ப்போம் இல்லையா? ஒரு செகண்ட் திருப்பதியில பகவானோட சிலா விக்கிரகத்தை பார்க்கணும்னாலே ஒரு செகண்ட் ஜெர்கண்டின்னு பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஆனா இவங்க 7 நாட்கள் அப்படி 24 மணி நேரமும் பகவானோட அந்த தர்சனத்தை கண்டு ஆனந்தம் 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 அவ்வளவு ஒரு ஆனந்தத்துல இருக்கிறாங்க. அப்ப இது வந்து தொண்டு உணர்ச்சி, பகவானை கேட்பது, காண்பது, எப்படி நவவித பக்தி தொண்டு அது போல. அப்ப இந்த தொண்டு உணர்ச்சி வந்து அதிகரிக்க அவனது தகுதி அதிகரிக்கும். ஜேவான் முகேகு ஜிக்வாசு சித்த அப்படின்னு பகவானுக்குரிய பக்தி தொண்டு நாவிலிருந்து தொடங்கிறது. ஜிக்வாகு அப்படின்னா அப்ப இந்த நாக்கு வந்து முக்கியமான உறுப்பு. ஏன்னா சுவைப்பது அப்படின்னா பகவானுக்கு படைக்கப்பட்டதை தான் நான் சாப்பிடணும். பிரசாதத்தை அதிகமா பேசக்கூடாது, பிரஜல்போ. அப்ப இது எல்லாமே வந்து நாக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இப்ப பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், புகழ் சகாக்கள் இவற்றை பேச வேண்டுமே ஒழிய மற்றவற்றை பேசக்கூடாது. அது போல பிரசாதத்தை உண்ண வேண்டும் ஒழிய மற்றவற்றை எடுக்கக்கூடாது. அப்ப இது வந்து பகவானது பிரசாதத்தினை ஏற்றுக்கொள்வது என்பது நம்ம புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்துதல். ஏன்னா பகவானோட பிரசாதம் மட்டுமே நம்மளை அந்த நாக்க கட்டுப்படுத்தும். மிகவும் கட்டுப்படுத்த முடியாத புலன் உடலில் எதுவென்றால் நாக்கே ஆகும். தேவையற்றவை எல்லாம் உண்ண வேண்டும் அப்படிங்கிற பேராவல் கொண்டு உலகில் வாழ்வில் இருண்ட சிறையில் உயிர்களை வைக்க அது எத்தனிக்கும். உயிர் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு தன்னை இடமாற்றிக் கொண்டே போவதனால் அது வெறுக்கத்தக்க ஏராளமான உணவினை உண்ண வேண்டி இருக்கிறது. இப்ப நிறைய பேரு நான்வெஜ் அப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓடுறது, பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது, நீந்தறது எல்லாத்தையும் ஒரு பெரிய பிளேட்ல போட்டு வாழை இலையில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நாக்கின் சுவைக்காக மற்ற உயிர்களுடைய பரிமாண வளர்ச்சியில் நாம் தலையிடுவது மிகவும்
பாவகரமானது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் அதனதன் அடிப்படையில வாழ இந்த பூமியில உரிமை உண்டு. இந்த பூமியில மட்டும் இல்ல, எல்லா அண்டங்களிலும் எந்த உயிரோட பரிமாண வளர்ச்சியிலும் நாம தலையிடக்கூடாது. எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. யானை காட்டுல உழவுது அப்படின்னா அதனோட பாதையெல்லாம் நாம தடுத்து அதை காடுகளை எல்லாம் குறைத்து விலங்குகளை எல்லாம் வதைத்து எல்லா அட்டுலையும் நாம இப்போ கலிகாலத்துல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மனுஷனே வெட்டி தின்னுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடூரம், கொலைகள், கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா யாரோட வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாதுன்னு. ஏன்னா நமக்கு சொந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்ப சொந்த குழந்தைங்க இருக்காங்க, அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சில பேரண்ட்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்தி நீ இதைத்தான் படிக்கணும், இன்ஜினியரிங் படி, டாக்டர் படி, லாயருக்கு படி. ஏன்னா அந்த குழந்தைக்குன்னு சுதந்திரம் இருக்கு, அதனோட வழியில விடணும். ஒரு தோளுக்கு கீழே இருக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அடித்து திட்டலாம். அடிக்கிறதுங்கிறது ஒரு 10 வயசு வரைக்கும் அடிச்சு திருத்தலாம். அதுக்கப்புறம் வந்து நாம சமாதானமா அமைதியாக புத்தி சொல்லி ஒரு திட்டியோ நாம வளர்த்தலாம். ஆனா தோளுக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னா திட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. நண்பனாக நாம அந்த குழந்தை கூட இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அடிச்சாலும் திட்டினாலும் அவன் வீட்டை விட்டு ஓடிடுவான். ஏன்னா இறக்க முளைச்சிருச்சு. அதுக்கு மேல நம்மளால தடுக்க முடியாது. அப்ப அவனுக்குடைய சுதந்திரத்துல நாம தலையிடக்கூடாது. ஏன்னா பேரண்ட்ஸ் நினைச்சிருப்பாங்க, நான் வந்து வக்கீல் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, எங்க அப்பா என்ன விடல. அதனால அந்த ஆர்வத்தை என்ன பண்ணுவான், இந்த புள்ள மேல திணிப்பான். நீ வந்து வக்கீலுக்கு படி. வக்கீலுக்கு படிச்சா அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். எப்படி வந்து போராடணும், எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணும், பொய்யெல்லாம் நிறைய பேசணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஆனா தன் குழந்தை மேல அதை திணிச்சு நீ படி படி படின்னு சொல்லி அந்த வேண்டாத வெறுப்ப அந்த குழந்தை படிச்சு அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு அந்த வேண்டாத ஒரு தொழிலை பண்ணும்போது அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த வெறுப்பை வந்து உண்டாக்குறது பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வெறுப்பை உண்டாக்குறாங்க. அப்ப நான் வந்து அந்த புலன்களை நம் மனதை மனம் என்பது மிகவும் முக்கியமானது புலன்கள்ல. அது போல அப்ப அந்த மனம் தான் இதெல்லாம் தூண்டுது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அது போல நாக்கு அது அதை விட முக்கியமானது. அப்ப ஓதுதல் என்பது பிரசாதம் என்பது உணவும் ஆகும். ஓதுதல் என்பது மருந்தும், பிரசாதம் என்பது உணவும் ஆகும். இம்முறையில் ஒருவன் பக்தி தொண்டினை தொடங்கினாள் என்றால் அவன் தொண்டு அதிகரிப்பதோடு பகவானுக்கு அவனுக்கு தன்னை மேலும் மேலும் வெளிப்படுத்துவார். ஷேவான் முகே ஜிக்வாகு. அப்ப பகவான் தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னா அவன் வந்து தன்னை தன் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்தினால் மட்டுமே நம்மளுக்கு பக்தியில எல்லா புலன்களையும் ஈடுபடுத்த முடியும். இப்ப புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாம பக்தி பண்ண முடியாது. நான் என்னோட நாக்குக்கு வந்து எல்லாமே கொடுப்பேன், காதுல வந்து எல்லாமே கேட்பேன், என் கண்கள் எல்லாத்தையும் பார்க்கும், என் மனசு வந்து எல்லாம் நினைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டோம் அப்படின்னா அங்க பக்திக்கு இடமே கிடையாது. சோ புலன்களை கட்டுப்படுத்துதல் அதான் வந்து அஷ்டாங்க யோகத்துல பண்றாங்க. யம, நியம, ஆச்சன, பிராணயாம, பிரத்யங்கார, தாரண, எப்படி ஒவ்வொன்னா அவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்துறதுல ஈடுபடுத்தி தங்கள் அந்த அந்த சக்கரங்களை எல்லாம் சரி பண்றாங்க. அந்த சக்ரா மெடிடேஷன் பண்றாங்க. சக்ரா மெடிடேஷன் பண்ணி 5 விதமான காற்றுக்களை கட்டுப்படுத்தி அதுல இருக்கிற உயிரின் மத்தியில இருக்கிற உயிர் அப்படிங்கிற அந்த உயிரை வந்து கட்டுப்படுத்தி மேல மேல கொண்டு வர்றாங்க. நாபியிலிருந்து இதயத்திற்கும், இதயத்திலிருந்து தொண்டை பகுதிக்கும், அப்புறம் நெற்றி பகுதிக்கும், நெற்றியின் நடுவுல கொண்டு வந்து அப்புறம் பிரம்மரந்திரம் தலைக்குச்சியில கொண்டு வந்து அதை வெளியில எடுத்துருவாங்க. 5 விதமான காற்றுகளை அப்படி கட்டுப்படுத்துறாங்க. இது புலன் கட்டுப்பாட்டுனாலதான் முடியும். அடுத்தது ஸ்லோகம் 25. தசோக்ரிஹீதார்ஹன சாதனோத்தமம் யக்ஞேஸ்வரம் விஸ்வ ஸ்ருஜாம் பரம் குரும் சுநந்த நந்தாதி
அனுகர் விருதம் முதா கிருணன் பிரபேதே பிரயத கிருதாஞ்சலிஹி. ஹரே பரீட்சா கிருஷ்ணா. மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவான் விஷ்ணு வேள்வியில் படைக்கப்பட்ட வழிபடு பொருட்களை ஏற்றுக்கொண்டவுடன் பிரஜாபதி தட்சன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவருக்கு தனது மரியாதை மிகுந்த பிரார்த்தனைகளை தொடங்கினார். முழுமுதற் கடவுளே உண்மையில் வேள்விகளின் நாயகனும் பிரஜாபதிகளின் குருவும் ஆவார். மேலும் அவர் சுனந்தன் மற்றும் நந்தன் போன்றவர்களினால் கூட வணங்கி தொண்டு செய்யப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ வேள்வி பொருள் பகவான் விஷ்ணு வேள்வியில் படைக்கப்பட்ட வழிபடு பொருள்களை ஏற்றுக்கொண்டவுடன் பிரஜாபதி தக்ஷன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவர் தனது மரியாதை மிகுந்த பிரார்த்தனைகளை தொடங்குறார். சோ அவர் வந்து வேள்வியில எல்லாத்தையும் அந்த பகவானுக்கு படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் மகிழ்ந்து விஷ்ணு வந்து காட்சி தர்றாரு. ஏன்னா வேள்வியின் நாயகன் அவர் தான் அப்படின்னு பகவத்கீதையிலும் சொல்றாரு இல்லைங்களா, எல்லா வேள்விகளும் எனக்காகத்தான். அந்த ஸ்லோகம் என்னங்க? ஹரே கிருஷ்ணா. மகேஷ் மாதாஜி. போக்தாராம் யக்ஞ தபசாம், எல்லா யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா தவங்களையும் யாகங்களையும் அனுபவிப்பவன் நானே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ அவர் தான் யாகத்தினோட தலைவர், நாயகன். மேலும் அவர் சுனந்தன் நந்தன் போன்றவர்களினால் கூட வணங்கி தொண்டு செய்யப்படுகிறார். சுனந்தன் நந்த மகாராஜ், சுனந்தன் அவங்க சித்தப்பா, இவங்க எல்லாருமே பகவான் விஷ்ணுவை வழிபடுறாங்க. சோ தந்தையாக இருந்தாலும் அவர் பெயரளவு, அதாவது ஒரு பக்தன் வந்து பகவானை தந்தையாக ஏற்றுக்கொண்டு சேவை செய்கிறார். எப்பவுமே அந்த வாத்சல்ய பாவத்திலேயே பகவான் வந்து நம்மளுக்கு அவர் வந்து தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து நம்மளுக்கு எப்பவுமே சேவை செய்யறார். அப்போ ஒருத்தர் என்ன நினைக்கிறானா, நான் வந்து அவருக்கு தந்தையா இருந்து சேவை செய்யணும்னு நினைக்கும் போது பகவான் அவருக்கு மகனாக தோன்றுகிறார். அடுத்த ஸ்லோகம் 26. தச உவாச்ச சுத்தம் ஸ்வதாம்னி உபரதா கில புத்தி அவஸ்தம் சின்மாத்திரம் ஏகம் அபயம் பிரதிஷ்டித்ய மாயாம் திஷ்டம் தனயவ புருஷத்வம் உபேத்ய தஸ்யாம் ஆஸ்தே பவான் அபரி சூத்த இவாத்ம தந்திரஹ. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுளை தக்கன் பிரார்த்திக்கிறார். எனது வணக்கத்திற்குரிய பகவானே, அனைத்து யோக நிலைகளுக்கும் மேலானவராக விளங்குகிறீர். நீவிர் முற்றிலும் ஆன்மீகமானவர், அச்சம் என்பது அறவே இல்லாதவர், பௌதீக சக்தியினை எப்போதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர். பௌதீக சக்தியில் நீவிர் தோன்றிய போதிலும் உன்னதமான நிலையில் இருப்பவர். எப்போதும் உலகியல் குற்றங்களினின்றும் விடுதலை பெற்றவராக நீங்கள் விளங்குகின்றீர். ஏனென்றால் நீவிர் முற்றிலும் தன்னிறைவு பெற்றவர் ஆவீர். ஹரே கிருஷ்ணா. இது வந்து தக்ஷனோட பிரார்த்தனை எப்பொழுதும் போல எல்லாருமே சொல்றாங்க. பகவான் வந்து இந்த உலகில் தோன்றினாலும், அதாவது தூய பக்தர்களுக்கு தெரியும், அவர் இந்த உலகில் தோன்றினாலும் அவர் அவராகவே தெய்வீக நிலையில் இருக்கிறார். அவர் பௌதிக நிலைக்கு என்னைக்குமே வர்றது கிடையாது. அவர் திவ்யமான உடலில் தோன்றுகின்றார். அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகின்றார். அந்தரங்க சக்தியின் மூலமாக லீலைகள் செய்கிறார். அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் மறைகிறார். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து மனிதனா வந்திருக்கார், மனிதனை போல அவர் இருக்கிறார், அப்புறம் இறந்துட்டார், ஒரு வில்லுல வந்து ஒரு வேடன் கொன்னுட்டான். இதெல்லாம் கட்டுக்கதைகள். அவங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது, போன கண்ணை மூடிட்டு இருட்டுங்கிற மாதிரி. சோ அவர் வந்து எப்பொழுதுமே திவ்யமானவர். ஆனா அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனமாசிரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். மாமூடாஸ், அவஜானந்தி மாமூடா என்ன நினைக்கிறாங்க, அவர் மனிதனாக தோன்றி மனிதனாக இறந்து போயிட்டார் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா பகவான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இங்க வந்தாலும் அவர் முக்குணங்களுக்கு உட்பட்டவர் கிடையாது. அவர் என்றும் நம்மை போல கிடையாது. நம்ம தேகத்துலதான் என்ன இருக்கும், மலம்,
சிறுநீர் இதெல்லாம் இருக்கும். ரத்தம், நீர், சதை பிண்டங்கள் இதெல்லாம் நாம வந்து அழியக்கூடியது. ஆனா பகவான் வந்து இந்த ஜடப்பொருட்களால் ஆன உடலை கொண்டவர் அல்ல. நம்மெல்லாம் ஜடப்பொருளால் கொண்ட உடல். இந்த உடல் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களால், மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற சூட்சும உடலாலும் நிறைக்கப்பட்டிருக்கு. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அவரது உடல் என்றும் திவ்யமானது. அவரது கைகள் எங்கும் நீளும், கால்கள் எங்கும் நீளும், கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கும். இப்படித்தான் கோவர்த்தன மலையில ஆஹ் அதாவது அந்த கேமரா வந்து எப்படி சுழலும், மேல கீழே சைடு எல்லாம். அது மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லா கோணத்திலயும் பகவானை பார்த்தாங்களாம். ஃப்ரண்ட் பேக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா வியூவும். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பகவான் கிருஷ்ணரை நேரடியா பாக்குற மாதிரி, அவங்களையவே பாக்குற மாதிரி. இப்போ ஒரு போட்டோ எடுத்தோம்னா பகவான் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் இருக்கிறவங்க இல்ல என்னை பாக்குற மாதிரி இருக்கும்பாங்க. நேர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பாக்குற மாதிரி இருக்கும்பாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு பின்பக்கத்திலிருந்து மேல கீழே எல்லா பக்கமும் பகவான் தன்னைவே பாக்குற மாதிரி இருந்துதான். அப்போ பகவான் வந்து அவ்வளவு மகிமை வாய்ந்தவர். அவர்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கின்றது. அவர் நினைத்தால் என்ன வேணா பண்ண முடியும். ஸ்வராட், அவர் வந்து அபிக்ஞ ஸ்வராட், அது போல அஜித, இப்படி என்றுமே வெல்ல முடியாதவர். எத்தனையோ அவருக்கு வந்து சக்திகள் இருக்கின்றது. அடுத்தது ஸ்லோகம் 27. ருக்விஜ ஊஷூக தத்வம் ந தேவயம் அனஞ்சன ருத்த பசாபாத் கர்மணி அவக்ரஹ தியோ பகவன் பிதாமஹ தர்மோபலஷனம் இதம் திரிவிருத் அத்வராப்தக்யம் ஞாதம் யத் அர்த்தம் அஜிதைவ மதோ வஸ்தாக. மாதாஜி அடியேன் படிக்க மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. புரோகிதர்கள் தங்கள் பிரார்த்தனையில் கூறினர், ஓ பௌதிக மாசுக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானே, சிவபெருமானது வீரர்களின் சாபத்தினால் நாங்கள் பலன் தரும் செயல்களில் பற்றுடையவர்கள் ஆனோம். இவ்விழிவுற்ற நிலையினால் உம்மை பற்றி எதுவும் அறிந்திலம். அதற்கு மாறாக வேள்விச் சடங்குகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலினால் நாங்கள் இப்பொழுது வேத அறிவின் 3 நெறிமுறைகளுடன் ஒன்றி போயிருக்கிறோம். நீரே தேவர்களுக்குரிய அவர் பாகத்தினை விநியோகிக்கும் ஏற்பாட்டினை செய்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். பொருளுரை. வேதங்கள் திரைகுண்ய விஷயா வேதா என்று அறியப்படுகின்றன. பாகவதம் 2.45. வேதங்களை கற்க வேண்டும் என்னும் ஆவலுடைய மாணாக்கர்கள் வேதங்கள் கூறுகின்ற சடங்குகளில் மட்டுமே மிகுந்த பற்றுடையோராய் இருக்கின்றனர். ஆகையினால் வேதம் பயிலும் இவர்கள் வேதத்தின் இறுதி லட்சியம் பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவை உணர்வதே என்பதை அறிந்திலர். வேதங்களின் அடிப்படை கவர்ச்சிகளை கடந்து வந்தவர்கள் உலகியல் மாசுபடாத பகவான் கிருஷ்ணரை ஒருவாறு உணர்ந்து கொள்கின்றனர். ஆகையினால் பகவான் விஷ்ணு இங்கே அனஞ்சன பௌதீக மாசுக்களிலிருந்து விடுதலை பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். பகவத்கீதையில் 2.42 பக்குவமற்ற வேத அறிஞர்களை பகவான் கிருஷ்ணர் கீழ்கண்டவாறு மறுதலிக்கிறார். மாமிமாம் புஷ்பிதாபாசம் பிரவதந்திய விபஷிதகா வேதவாதரதா பார்த்த மானியத் அஸ்ரீதிவாதினகா. சிறுமதியுடையோர் வேதங்களின் மென்மலர் சொற்களில் பற்றுக்கொண்டு அதை விட சிறந்தது வேறொன்றும் இல்லை என்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ வேதங்களை அறிந்தவர்கள் எல்லாம் ஞானிகளாக இருப்பார்களே தவிர பக்தர்களாக இருப்பதில்லை. ஆனா பக்தர்கள் வேதங்களே அறியாவிட்டாலும் அவர்கள் தூய பக்தர்களாக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. சோ இந்த புரோகிதர்கள், சமர்த்த பிராமணர்களையே ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க வந்து வெறும் சடங்குகள்லயே ஈடுபட்டிருப்பாங்க. இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து காட்டுக்குள்ள வந்தப்போ பிராமணர் அந்தணர்கள் அவங்க கிட்ட போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்றாரு. அப்போ அவங்க எல்லாம் போய் பிராமணர்கள்ட்ட போய் கிருஷ்ணர் வந்திருக்கார், பலராமர் இருக்கார் கூட, அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குது, அவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, ஏய் எங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாது, நாங்கெல்லாம் யாகங்கள்ல ஈடுபட்டிருக்கோம், நாங்கெல்லாம் வேத மந்திரங்கள் ஓதிட்டு இருக்கிறோம், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, இடைஞ்சல் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து வேத மந்திரங்களை ஓதுறாங்க. இவங்கள அவாய்ட் பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க கிருஷ்ணருடைய நண்பர்களை. ஆனா இது எப்படி இருக்குன்னா கேலி கூத்து. யாரை நோக்கி நீங்கள் வேள்விகள் செய்கிறீரோ அவரே நேரா வந்துட்டாரு. அப்புறம் எதுக்கு சடங்கு சாங்கியம்? இது வந்து முட்டாள்தனமானது. ஏன்னா இப்போ ஒரு
ஒரு மனைவி வந்து புருஷன் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்கும்போது அவ வந்து போன்ல உருகுறா. ஐயோ! நீங்க சாப்பிட்டீங்களா? குடிச்சீங்களா? நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கிட்ட இல்லையே! உங்களுக்கு சேவை செய்ய முடியலையே! அப்படின்னு ஏங்குறா. அப்ப கணவன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோனே எடுத்துட்டு போன்லயே பேசிட்டு இருக்கா. பக்கத்து ரூம்ல இருக்காரு. இவ இன்னொரு ரூம்ல இருந்துட்டு, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களான்னா சாப்பாடு எங்கிருந்து வரும்? இவ கொண்டு போய் நேரா குடுக்கணும். இல்ல ஃபோன்லயே பேசி பழக்கமாயிட்டு, அதே செயல்ல ஈடுபட்டிருந்தான்னா, இது கேலி கூத்து இல்லையா? அதுபோல புருஷன் நேராவே வந்துட்டாரு. நேரா நீ போய் பார்த்து அவருக்கு சேவை செய்யலாம். அத விட்டுட்டு நீ ஃபோன்ல பண்ண முடியுமா? சாப்பிட்டீங்களான்னு ஃபோன்ல கேட்டா, சாப்பாடு ஃபோன் வழியா போகுமா? அதுபோல இங்க சடங்குகள் செய்யறதுலயே ஈடுபட்டிருக்காங்க பிராமணர்கள். ஆனா அந்த குழந்தைகள திரும்பி போயி, கிருஷ்ணா அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. எங்கள தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, இல்ல நீங்க மறுபடியும் போயி பிராமண மனைவி கிட்ட கேளுங்க. அப்படின்னு கேட்கும்போது, அவங்க போயி கொல்லைப்புறத்துல இருக்கிற பிராமண மனைவிகள், அவங்கலாம் வந்து வேள்விக்கு வேண்டிய அந்த பிரசாதங்களை எல்லாம் செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்க. ஆ வேள்வி குண்டத்துல போடுறதுக்காக, அப்புறம் பிராமணர்கள் சாப்பிடுறதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப இவங்க போய் கேட்ட உடனே, ஆஹா! கிருஷ்ணா கேட்டிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த அந்தணர்களை அ அ பார்க்காத மாதிரி, அவங்க கணவன்மார்கள்லாம் பார்க்காத மாதிரி பின்னாடி வழியா எடுத்துட்டு போய் கிருஷ்ணாக்கு அ கு அந்த பிரசாதங்களை எல்லாம் குடுத்து அவர திருப்தி பண்ணி ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. அப்போ அவங்களுக்கு திரும்பி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணாவுடைய எழில் தோற்றம் அப்படி ஒரு கவர்ச்சிகரமானது. இது வந்து சொன்னா புரியாது நாமெல்லாம். நிஜமாவே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க. தூய பக்தர்கள்ல இருந்து கிருஷ்ணாவுடைய அழகு, அழகு, அழகுன்னு சொல்லி பேசுறதுல நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. அது நாமளும் பேசி பேசி பார்க்கிறோம். நம்மளுக்கு அந்த உணர்வு வரமாட்டேங்குது. ஆனா வேதங்கள் சொல்றது நிராகரிக்க கூடாது. ஏன்னா இது பலமுறை சொல்லும்போது அந்த உண்மை நம்மளுக்கு ஓரளவு ஒரு சின்ன மாற்றத்த கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரி பிராமணர் மனைவிகள் அவங்களுக்கெல்லாம் பிரசாதத்த குடுத்து ரொம்ப அனுபவிச்சு அங்க இருந்து போ வெளியில வர்றக்கே அவங்களுக்கு முடியல. கிருஷ்ணா நான் உங்க கூடயே இருந்துக்கிறோம். ஏன்னா வீட்டுக்கு போனா நான் என்னோட கணவன்மார்கள்லாம் எங்கள திட்டுவாங்க. அங்கேயே போயிரும்ன்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க கூடயே இருந்துக்கிறோம். இவங்களோட எண்ணம் அப்படியே மாறுது. கிருஷ்ணா கூடயே இருக்கிற மாதிரி அவங்க அ பிளான் பண்றாங்க. ஆனா கிருஷ்ணா சொல்றாரு, எல்லாருக்குள்ளயும் உள்ள வந்து நானு பரமாத்மாவா இருக்கேன். அதனால அவங்கள மாத்திர்றேன். நீங்க போங்க. உங்கள ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எப்பவுமே அந்த காலத்துல வீட்ட விட்டு போன பெண்களை மறுபடியும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ கணவன்மார்கள் என்ன பண்ணிட்டாங்க, இங்க கணவன்மார்களை நிராகரித்துக் கொண்டு கிருஷ்ணாவ பார்க்க வந்துட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போறாங்க. கிருஷ்ணா சொன்ன மாதிரியே அவங்க அவங்க வந்து அ நாங்கலாம் பார்த்தோம் கிருஷ்ணாவ. அவ்ளோ அழகா இருந்தாரு. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அ நம்ம வேதங்கள்ல படிச்சிருக்கோம். நாங்கலாம் நேர்ல பார்த்தோம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. பிரசாதம் குடுத்தோம். சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அவ்வளவு கனிவா இருக்காரு, அன்பா இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ, இந்த பிராமணர்களுக்கெல்லாம் பெருத்த ஏமாற்றம். ஐயையோ! நாம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம். நம்ம மனைவிகளுக்கு கூட கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. நாம தரிசனம் கிடைக்கிறதுக்கு வேள்வி செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே. இவங்கலாம் நேரடியா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்களே. இவங்க எவ்வளவு பாக்கியசாலிகள். நாம எவ்வளவு முட்டாள்கள். கிருஷ்ணா நேர்ல வந்து அவர பார்க்கறத விட்டுட்டு, வேள்வி மூலமா அவருக்கு அ நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். நேர்ல வந்து கேட்டவர விட்டுட்டு, வேள்விக்குள்ள போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி தங்கள் முட்டாள்தனத்த நினைச்சு அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. கிருஷ்ணா அடுத்த பிறவியிலயாவது எங்களுக்கு நீ பாக்கியம் குடு. நாங்க வந்து உன்னைய நேர்ல தரிசிக்கணும். உங்கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கெல்லாம் கிருஷ்ணா மன்னிப்பு குடுத்து அந்த வரத்த குடுக்குறார். இப்படி பகவான் வந்து என்றும் வரம் நல்கக்கூடியவர். அதான் இங்க சொல்றாங்க. அப்போ திருப்பி திருப்பி அந்த புரோகிதர்கள் தங்கள் பிரார்த்தனைகள சொல்றாங்க. பௌதீக மாசுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பகவானே சிவபெருமானது வீரர்கள் சாபத்தினால் நாங்கள் பலன் தரும் செயல்களில் பற்றுடையவர்களானோம். ஏன்னா வேள்விகள் வந்து நிறைய பேரை மாத்திரும். பலன் தரும் செயல்கள்ல அவங்கள ஈடுபடுத்தும். இப்படித்தான் கோவர்த்தன லீலையில இந்திரன் வந்து சுரபி பசுவை கொண்டு வந்து பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா சுரபி பசு பார்க்கும்போது பசு பார்த்தோன்னே அவருக்கு மனம் சாந்தமாயிரும். ஏன்னா பசுக்கள் ரொம்ப பிரியமானது. அப்போ சுரபி பசு கொண்டு வந்து அவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்றார்?
அவருக்கு பலவிதமான சமய சடங்குகள் செய்யறார். பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றாரு. தங்கச் சொம்பு, வெள்ளி வெள்ளி பிளேட்டு, இப்படி வெள்ளி விளக்கு இதெல்லாம் வச்சு அவருக்கு தீபாராதனை எல்லாம் காட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, கோபர்கள் அவங்களும் வந்து பகவானுக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்கும்போது, கிருஷ்ணா ஏதோ பூஜை பண்ணாங்க அப்படின்னு. அப்ப நாங்களும் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை கிருஷ்ணாவுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு. அவங்க பண்றத பார்த்துட்டு மூத்தவர்களும் பண்றாங்க. மூத்த கோபர்கள் கோபியர்களும் பண்றாங்க. ஆனா இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்திரன் பண்ணினது ஒரு வெறும் சடங்காக, மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் பண்றாரு. ஆனா மரியாதைக்கு அப்பாற்பட்டவர்கள் இந்த சிறுவர்கள். ஆயர்குல மூத்தவர்கள் எல்லாருமே மரியாதைக்கு அப்பாற்பட்டு அன்பினால் அவங்க செய்யறது. சோ அன்புக்கும் மரியாதைக்கும், இப்ப நாம ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, எழுந்திருச்சு நிக்கிறோம் எல்லாரும். உடனே அவர் மேல அன்பு பெருக்கெடுத்து ஓடுமா நம்மளுக்கு? கிடையாது. ஒரு மரியாதை நிமித்தமா ஏதோ எல்லாரும் பண்றாங்க, நாம பண்ணாம இருக்கக்கூடாது. அவர் பெரியவர், அவர் வந்து உயர்ந்தவர், சமுதாயத்துல உயர்ந்தவர் அப்படின்னு எழுந்திருச்சுதான் நிப்போமே தவிர உள்ளன்போடு கிடையாது. ஆனா உள்ளன்போடு செய்யறதுங்கிறது ரொம்ப அதுக்கு இதுக்கு ஏணி வச்சாலே எட்டாத அளவுக்கு அதுல வித்தியாசம் இருக்கு. அப்ப பகவான்கிட்ட வந்து உள்ளன்போடு இருந்தாங்க இந்த கோபியர்கள், கோபர்கள், அந்த தாய்மார்கள், அங்க இருக்கிற எல்லாருமே, பிருந்தாவனத்துல இருக்கிற எல்லாருமே அதைத்தான் நாம வந்து இந்த லீலையில படிக்கிறோம். தாமோதர லீலையில மரியாதைக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து பகவானிடம் கட்டுண்டு கிடந்தாங்க. பகவான் அவர்களிடம் கட்டுண்டு கிடந்தார். இப்படி நாமெல்லாம் பௌதிகத்துல கட்டுண்டு கிடக்கிறோம். யார்கிட்ட? மாயா கிட்ட. ஆனா பக்தர்களும் பகவானும் ஒருவருக்கொருவர் அங்க வந்து பாசத்தினால் பிணைந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த வேதரதா பார்த்தா அப்படிங்கிற சொல் ரொம்ப முக்கியம். அதாவது கவர்ச்சியான சொற்கள். சிறுமதியுடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தின் மலர்ச்சொற்களினால் பற்றுக்கொண்டு அத வந்து நிறைய யாகங்கள் பண்ணுவாங்க. பலன் வேண்டி, பலன் கருதும் யாகங்கள்ல ஈடுபடுவாங்க. சிலர் வந்து சித்திகள் கிடைக்கட்டும்னு, சிலர் வந்து அவங்களுக்கு முக்தி கிடைக்கட்டும்னு, சிலர் வந்து பொருட்கள் கிடைக்கட்டும்னு. இப்படி பலவிதமான யாகங்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான். பக்தி தொண்டினால் எளிதில் பகவானை அடைய முடியும், வேள்விகள் செய்யறதை விட. அடுத்தது ஆனா வேள்வி அப்படிங்கிற யாகம் என்றுமே நிறுத்தப்படக்கூடாது. அது எப்படின்னா சங்கீர்த்தன யஜ்ஞமாக இன்று அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. யாகம், யஜ்ஞம், தவம், தானம், தவம், தானம், தவம், யஜ்ஞம் இதெல்லாம் என்றுமே நிறுத்தப்படக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் 28. உற்பத்தி அத்வனி அசரண உரு கிளேஷ துர்க்கே அந்த கோக்ர வியலான்விஷ்டே விஷய மிருக ரிஷி ஆத்ம கேகோருபார द्वन्द्व स्वप्रेकल मृग भुये शोक दावे अज्ञसार्थः पादनगस्ते शरणद गदा यादि कामे पृष्ठ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. தீர்ப்பு பொருள் வழங்கியவர் தேவி திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். அவ்வேள்வி சாலையில் கூடியிருந்த அனைவரும் பகவானிடம் கூறினர், அச்சந்தரும் அரணுக்குள் காலம் என்னும் நாகம் தீண்டுவதற்கு காத்திருக்க, அதனுள் துன்ப வாழ்க்கை வாழும் அனைவருக்கும் நீரே இறுதி புகலிடமாக விளங்குகிறீர். இவ்வுலகம் முழுவதும் இன்பம் துன்பம் என்னும் பள்ளங்களில் நிறைந்தது. மேலும் கொடிய விலங்குகளும் எப்போதும் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அச்சத்தீ தீ அருகில் எரிந்து கொண்டிருக்கும். காணல் நீர் கவர்ச்சியில் ஆட்பட்டோருக்கு அவரின்றி அடைக்கலம் இல்லை. இவ்வாறு மூட மனிதர்கள் பிறப்பு இறப்பெனும் சுழற்சியில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் கடமையினை நிறைவேற்றுவதற்காக அதிக துன்பமுறுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் உமது திருவடி தாமரைகளை சரணடைவது எப்போதென்பதை யாங்கள் அறியோம். பொருளுரை. கிருஷ்ண உணர்வு இல்லாத மனிதர்கள் எத்தகைய நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை இச்சலோகம் எடுத்துரைக்கிறது. இச்சூழ்நிலையில் கோளாறுகள் எல்லாம் கிருஷ்ண பக்தி இயக்கமானது. இது போன்ற குழப்பமும் துன்பமும் அடைந்த மனிதர்களின் விடுதலை நோக்கமாக கொண்டது. ஆகையினால் அதன் பணி உலகிற்கே சிறந்த நிவாரணம் அளிப்பதாகும். அதன் தொண்டர்கள் உயர்குலத்தில் உற்ற நண்பராக விளங்கிய பகவான் சைத்தன்யரின் திருவடிகளை பின்பற்றும் மிகச்சிறந்த நலன் விரும்பி ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி.
ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இங்க வந்து வேள்விச்சாலையில கூடியிருந்த அனைவரும் பகவானிடம் அச்சந்தரும் அரணுக்குள் காலம் நாகம் தீண்டுவதற்கு காத்திருக்க அதனுள் துன்ப வாழ்க்கை வாழும் அனைவருக்கும் நீரே புகலிடம். சோ இங்க வந்து நாகம் அப்படிங்கிறது என்ன? யமன். யமன் வந்து தீண்ட போறது. அப்ப அந்த பாம்பு, மரணம் என்கின்ற பாம்பு எல்லாருமே தலைக்கடியில வச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்கோம். அது எப்ப கொத்துன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள நாம என்ன பண்றோம்? அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புறோம். நமக்கும் மரணம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியாம சுடுகாட்டுக்கு போவோம். யாராவது இறந்தாங்கன்னா அவங்கள வழி அனுப்பறதுக்கு சுடுகாட்டுக்கு போவோம். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த மயான வைராக்கியம் வரும். ச்சே, இவ்வளவுதாண்டா வாழ்க்கை. நேத்து நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு போயிட்டாருங்க. நேத்து பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். நேத்து கூட அவர் கூட போன்ல பேசினேன், நேர்ல பேசினேன், இப்படி எத்தனையோ சொல்லுவாங்க. ரொம்ப நல்லவருங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, ஆனா இப்படி இறந்துட்டாரு அநியாயமா அப்படின்னு. சோ நமக்கும் இது உண்டு அப்படின்னு அந்த செகண்ட் தெரியும் நம்மளுக்கும் இப்படிதான் ஒரு நாள் அப்படின்னு. ஆனா வெளியில வந்த உடனே மறுபடியும் மாயினால சொல்லப்பட்டு மறுபடியும் ரொட்டீன் லைஃப்ல பூந்துருவோம். அப்புறம் எனக்கு நேரம் இல்லைங்க, பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல, படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, கேட்கறதுக்கு நேரம் இல்ல. இப்படியே மக்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா பகவானுடைய சிந்தனையில தன்னை ஈடுபடுத்துவதுதான் நமக்கு விடுதலை அப்படிங்கறத அறியாத மூட மக்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ ஒரு ஒரு இடத்துல நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூடி இருப்பாங்க. என்ன பாத்துட்டு இருக்காங்க உள்ளேன்னு போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு இதா தோணும், தூண்டுதல் உண்டாகும். என்ன நடக்குது அங்க, என்ன நடக்குது, ஏன் இத்தனை கூட்டம்? அப்ப அவனும் நிப்பான். நின்னு அவனும் பின்னாடி வந்து பாப்பான். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்படி ஆர்வ கோளாறு. ஒருத்தர் செய்யறானா திருப்பி வந்து அடுத்தவனும் செய்ய ஆரம்பிச்சிருவான். உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம். அடிக்கடி நாம இந்த பாஸ்ட் டைம் பார்த்திருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது ஒரு ஒரு திருடன் வந்து உள்ளூர்க்குள்ளேயே இருக்கிறான். அவன் வந்து திருடுறான், அடிக்கடி திருடுறான். ஆனா ஊருக்குள்ள திருட்டு போகுது, எப்படி போகுதுன்னே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அவனை பிடிக்கவும் முடியல. எங்கிருந்து வரான், எப்படி வர்றான், எந்த வழியா போறான், எதுவுமே புரியல. அப்போ அங்க இருக்கிற வீதிக்குள்ள இருக்கிற எல்லாம் நினைக்கிறாங்க, சரி நம்மள ஒருவர் இந்த திருடனை பிடிக்கிறதுக்காக நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்கா ஒரு 10 பேர் மாத்தி மாத்தி ஷிஃப்ட் போட்டு டெய்லி வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு 10 பேர். இப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு வாரத்துல அந்த திருடன் வந்து சிக்கிறான். கண்ணுல பட்டுட்டான், ஆனா யாருன்னு தெரியாது. இருட்டுல அந்த நபர் வந்து ஏறுறத பாத்துட்டாங்க மதில் மேல. அவனை பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி 10 பேரும் துரத்துறாங்க. ஆனா அந்த திருடன் வந்து முன்னாடி போறவன் உள்ளூர்காரன் தான். உள்ளேயே இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியும். நம்மள தெரிஞ்சுட்டா என்ன பண்றது, அவன் ஒண்ணு பண்ணுனான். அப்ப எல்லாருக்குள்ளேயும் கலந்துட்டு அதோ பாரு திருடன் ஓடுறான்னு அவனும் சொல்றான். இவங்களும் பின்னாடி அவனை நம்பி ஓடிட்டே இருக்காங்க. சோ இந்த மாதிரி நமக்கு நாமே நம்மை ஏமாற்றிக் கொண்டு அடுத்தவர் பின்னாடி ஓடிக்கொண்டிருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. நாம என்ன என்ன பண்றோம்னா, நாம மற்றவர்கள் செய்யறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு மேல நான் ஒரு வீடு கட்டணும். அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு மேல சம்பாதிக்கணும். அடுத்தவன் ஒரு பொருள் வாங்கினா அதை விட பெருசா நான் வாங்கணும். இப்படி இந்த உலகமானது போட்டி போட்டுக்கொண்டு மாயையின் பின்னால ஓடிக்கொண்டே இருக்கிறது. யார் எதுக்காக போறாங்க, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவங்களுடைய இறுதி லட்சியம் என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனை ஃபாலோ பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். அவன் ஒரு முட்டாள், ஆனா அந்த முட்டாள் பின்னால் நானும் ஒரு முட்டாளா ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவன் செஞ்சா நான் செய்யறேன். ஆனா வேதங்கள் என்ன சொல்லுது நமக்கு? இறுதி லட்சியம் என்ன? பகவான் விஷ்ணுவே, யக்ஞைவை விஷ்ணுவு. சோ இந்த ஜட உலகுக்கு வந்திருக்கோம். நாம வந்து ரொம்ப ரேரா இருக்கிற குருவையும் அணுகிறது இல்லை, சாஸ்திரத்தை அணுகிறது இல்லை. நாம யாரை அணுகிறோம்னா முட்டாள் அறிஞர்களை அணுகுகின்றோம். அவங்கள பௌதிகவாதி விஞ்ஞானிகள், மாயா அபகிருத ஞான ஆசூரம்பாவம் ஆசிரிதம்னு அவங்க மாயால் முழுக்க மூடப்பட்டவர்கள். ஆனா அவங்க சொல்றதை நம்பி அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கோம். அப்ப திருடன் எங்க இருக்கான்? நமக்குள்ளதான் இருக்கான். ஆனா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரி பல பேர் நம்ம பல வேண்டாத மக்களை பின்பற்றுகிறோம்.
ஆனா உண்மையில குரு சாது சாஸ்திரத்தை பின்பற்றி உண்மையை அறிந்து நமது இறுதி குறிக்கோள் என்ன? இறுதி குறிக்கோள் டாக்டரா இருந்தாலும் என்ஜினியரா இருந்தாலும் வயசாகும். வயசானா என்ன ஆகும்? நோய் வரும். நோய் வந்தா என்ன வரும்? மரணம் வரும். அப்ப மரணத்துக்கு பின்னாடி நாம எங்க போறோம் யாருக்குமே தெரியாது. லட்சியம் என்னன்னு கேட்டா டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் வந்து பணக்காரன் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? பணக்காரனாவ நோய் வரும், மரணம் வரும். அப்ப அந்த ஆத்மா அழியாதது, அந்த ஆத்மாவை எங்க கொண்டு போகுது? மறுபிறப்பு. மறுபிறப்புன்னா அது மறுபடியும் எப்படி பிறப்போம்? மனுஷனா பிறப்போமா, ஆடா பிறப்போமா, மீனா பிறப்போமா, பறவையா பிறப்போமா? அதுவும் யாருக்குமே தெரியாது. தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. ஆனா லட்சியம் என்னன்னு கேட்டா பெரிய பெரிய ஒரு நாம குழந்தையில இருந்தே சொல்லுவோம். ஒரு குழந்தைகள் எல்லாம் டீச்சர் கேட்பாங்க. என்னவா விரும்புறீங்க? டாக்டர் ஆக விரும்புறேன். நிறைய பேர் கை தூக்குவோம். என்ஜினியர் ஆகுறோம். ஏன்னா ரொம்ப நர்ஸா இருக்கிறோம், சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறோம். இதெல்லாம் சொல்லவே மாட்டோம். டாக்டர், என்ஜினியர் அப்பெல்லாம் அதுதான் ரொம்ப பெரிய நிலை. எல்லாரும் கை தூக்குவோம். கை தூக்காதவங்கள பார்த்து கொஞ்சம் கேவலமா திரும்பி பார்ப்போம். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறோம்னு அவங்களும் சொல்லிக் கொடுத்தது இல்ல. ஏன்னா பௌதிக படிப்பு அதெல்லாம் சொல்லித் தராது. ஆத்மாவை பற்றிய விஷயங்களை, ஆத்ம ஞானத்தை உணர்த்தாது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றி ஆய்ந்தறிவில் ஈடுபடுனால நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்ல. எந்த பௌதிக கல்வியும். அலிபாபா, அக்பரு, பாபரு அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாத விஷயம். அல்ஜீப்ரா சொல்லிக் கொடுப்பாங்க. யாராவது இப்ப அல்ஜீப்ரா போட்டுட்டு இருக்கிறீங்களா சமையல் கட்டுல? அல்ஜீப்ரா கால்குலேஷன் போட்டுதான் நீங்க கடைக்கு போய் சாமான வாங்குறீங்களா? அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. எவ்வளவு படிச்சோமோ அதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவவே உதவாது. பொது அறிவு வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலயும் முக்கியமான அறிவு ஆன்மீக அறிவு. அதுதான் உயிர். அந்த உயிர் இல்லாம வெறும் உடம்பாக இப்ப நடமாடிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் மனித உடல் தான் இருக்கோ தவிர மிருக உணர்வோட ஆன்ம அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ஏதோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா குருவோட கருணை. அதனால இங்க பக்குவமற்ற வேத அறிஞர்கள் பகவான் கிருஷ்ணரை கீழ்கண்டவாறு மறுதளிக்கிறாங்க. அதாவது வேதங்கள் படி அத வேதங்கள் கிளைகள்ல போயிட்டாங்க. மெயின் பாதையை விட்டுட்டு வேதங்களோட மலச்சற்கள்ல மயங்கி வெறும் சடங்குகளை மட்டும் செய்கிறார்கள். சடங்கோட முக்கியத்துவம் இப்போ கிருஷ்ணர் அவங்க அப்பாட்ட கேட்டாரு, நீங்க இந்த மாதிரி சடங்கு செய்யறீங்களே இதனோட அர்த்தம் தெரியுமா? நீங்க இந்திர வழிபாடு பண்றீங்களே எதுக்காக இதை பண்றீங்க? அப்ப இந்த சடங்கு வந்து ஒவ்வொரு சடங்கும் செய்யறோம், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு செய்யறீங்களா? இதனோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டு மடக்குறார். அது போல நம்ம நிறைய சடங்குகள் பண்றோம். ஏன்னா பயம் வேற. மனுஷனுக்கு வந்து சுதந்திரமா வாழணுங்கிற பிரியம் இருக்கு. ஆனா அதுலயே ஒரு பயம் இருக்கு. எங்க சாமி கண்ணை குத்திடுமோ? சின்னதுல சொல்லுவாங்க, நீ இப்படியெல்லாம் பண்ணீன்னா சாமி கண்ணை குத்தும். அந்த பயமும் பெருசானாலும் வேற மாதிரி வரும். நாம சடங்குகள் செய்யலைன்னா ஏதாவது ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, நம்மளுக்கு லாபம் வராம நட்டம் ஆயிடுமோ. அதனால நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா விஜயதசமி வந்தா ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து வச்சு நிறைய பூஜை பண்ணுவாங்க, புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க, திதி கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் பண்ணலைன்னா பெரியவங்க வந்து சபிச்சிருவாங்க. பயத்தினால பண்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சு பண்றது கிடையாது. இப்படி நிறைய மக்கள்கிட்ட அறியாமை இருக்கோ தவிர உணர்ந்து செய்யறது அப்படிங்கிறது முழுமையான கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி. அதுக்குதான் நம்மளுக்கு சில பிரபுபாதர் நிறைய அந்த அறிவை வந்து நம்மளுக்கு பகவத்கீதை, பாகவதம் மூலமாகவும் அவரது புத்தகங்கள் மூலமாகவும் அவர் நம்மளுக்கு நிறைய அந்த அறிவு கொடுத்திருக்காரு. அதை வந்து நாம பண்படுத்தி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம வந்து மோட்சத்தை வீடு பேறு அடைய வேண்டும். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள் அல்லது வேறு சந்தேகங்கள் இருந்தா பார்க்கலாம்.